பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு உற்சாகமான வணக்கங்களோடு இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகள். விஞ்ஞானியாகலாம் நாமும் அறிவியல் பலகையினாலே. இன்னைக்கு நம்ம அறிவியல் பலகையோட 17வது எபிசோட கேட்க போறோம். நம்ம கண்களால பல பில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டங்களை எல்லாத்தையுமே பார்க்க முடியுது. சூரியன் தவிர்த்து நமக்கு மிக அருகாமையில இருக்கக்கூடிய ஆல்பா சென்டரி ஏ, ஆல்பா சென்டரி பி எனும் இரட்டை நட்சத்திரங்கள் பூமியில இருந்து 4.3 ஒளியாண்டுகள் தூரத்துல இருக்குது. அதற்கு அப்புறமா 25 ஒளியாண்டுகள், 50 ஒளியாண்டுகள், 100 ஒளியாண்டுகள் தூரத்துல எல்லாம் கூட நட்சத்திரம் இருக்குது. பில்லியன் ஒளியாண்டுகளுக்கு அப்பால் இருக்கக்கூடிய கேலக்சிகளும் நம்ம கண்களுக்கு தெரியுது. மனிதன் கண்டுபிடித்த தொலைநோக்கி கருவிகள் தான் உலகிலேயே முதலான கால இயந்திரம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட நவீன தொலைநோக்கி கருவிகளோட தொழில்நுட்பம் வார்த்தைகளால விவரிக்க முடியாதது. அப்படிப்பட்ட தொலைநோக்கி கருவிகள்ல சிலவற்றை விண்வெளியிலே கூட மிதக்க விட்டுருக்காங்களாம். பூமியோட அட்மாஸ்பியர் எனும் வளிமண்டலத்துல வெப்ப கதிர் தடைகள் ஏதும் இல்லாம வானிலையை ஆராய்ச்சி செய்வதற்கு இவை எல்லாமே உதவுது. சரி நேயர்களே, இன்னைக்கு நம்ம அறிவியல் பலகை நிகழ்ச்சியில கூட இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி தான் பேச போறோம். வேற ஒண்ணும் இல்லங்க, தொலைநோக்கிகளை பத்தியும் அதுலயும் குறிப்பா சமீபத்துல வானியல் ஆர்வம் கொண்ட எல்லாரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்தி கொண்டு புது புது தகவல்களை வழங்கி வரக்கூடிய ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கிய பத்தி தான் பேச போறோம். இன்றைய இந்த கலந்துரையாடல்ல இணைய போற சிறப்பு விருந்தினர் யாருன்னா, மதுரையை சேர்ந்த இளங்கோவன் முத்தையா அவர்கள். இவர்களுடன் இணைந்து நேர்முகம் காண்பவர் நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் புரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் முனைவர் சி சுமதி அவர்கள். வாங்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியை கேட்க தொடங்குவோம். சூரியனின் குடும்பம் பூமி பந்து சுற்றும் மைதானம். இது சூரியனின் குடும்பம் பூமி பந்து சுற்றும் மைதானம். சொன்னா நல்ல சொன்னா விஞ்ஞானம் மன்னியம் இல்லன்னா. சொன்னா நல்ல சொன்னா விஞ்ஞானம் மன்னியம் இல்லன்னா. வணக்கம் சார். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் இளங்கோவன் முத்தையா. நான் மதுரையில் தனியார் வங்கிகளில் வீட்டுக்கடன் வாங்கி தர ஒரு நிறுவனத்தை கடந்த 10 வருடங்களாக நடத்திட்டு இருக்கேன். நான் மதுரை தமிழ்நாடு பாலிடெக்னிக்ல எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் டிப்ளமா பண்ணேன். பட் நான் அந்த துறையில் வேலை பார்த்தேன். நான் வங்கித்துறைக்கு கிட்டத்தட்ட 22 வருஷங்களா ஆகுது. சிறப்புங்க சார். இப்போ நீங்க படிச்சது மின்னியல் மற்றும் மின்னணுவியல், வேலை பார்க்கறது அப்படிங்கிறது வங்கித்துறை சார்ந்த பணியில இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அறிவியல் ஆர்வம், குறிப்பா வானியல்ல இந்த ஆர்வம் எப்படி ஏற்பட்டதுங்க சார்? மின்னியல் மின்னணுவியல் படிச்சிருந்தாலும் சின்ன வயசுல இருந்தே நிறைய புத்தகங்கள் வாசிக்கிற பழக்கம் உண்டு. கதைகள், சிறுகதைகள், கவிதைகள், இது மாதிரிலாம் எப்பயுமே ஆர்வம் உண்டு. வரலாற்று கதைகள், இது மாதிரி அந்த மாதிரி புத்தகம் படிக்கிற காலத்துல சுஜாதாவோட ஏன் எதற்கு எப்படின்னு 2 தொகுப்புல ஒரு புத்தகம் ஒன்று இருக்கு. அதனுடைய எங்கேஜ்லயே படிச்சிருக்கேன் நான் அந்த புத்தகங்கள். அதுல அறிவியல் சம்பந்தமான நிறைய கேள்விகள், ரொம்ப அடிப்படையான எளிமையான கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு சுஜாதா அவருக்கே நகைச்சுவை கலந்த பாணியில் நிறைய பதில் சொல்லியிருப்பார். அது என்னன்னா, அதுல இந்த விண்ணியல் சார்ந்த, விண்வெளி சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருப்பார். அது நிறைய எனக்கு கதவுகளை திறந்து வைத்த புத்தகம்னு சொல்லலாம் அந்த புத்தகம். அதே போல நாங்க சின்ன வயசா இருக்கும்போது அப்பா சோவியத் யூனியன் உடையறதுக்கு முன்னாடி, அது USSR இருந்தப்ப அங்கிருந்து சோவியத் யூனியன் புக்கு வரும், ரஷ்யாவோட மாஸ்கோல இருந்து வரும். இங்க சப்ஸ்கிரிப்ஷனை வாங்கிட்டு இருந்தாங்க அப்பா. அதுல அறிவியல் குறித்தான தகவல், ரஷ்யன் சேட்டலைட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். அணு உலை சம்பந்தப்பட்ட இதெல்லாம். ஸோ அறிவியல் மேலான ஆர்வங்கிறது சின்ன வயசுல வாசிப்பின் மூலமாக வந்ததுதான். அப்புறம் விண்வெளி சம்பந்தமான ஆர்வங்கிறது ரொம்ப சின்ன வயசுலயே இருந்ததுதான். அது ஒரு ஆச்சரியமான விஷயம். தினமும் புதுசா செய்திகள் வந்துகிட்டே இருக்கும். அது ஒவ்வொன்றும் அதோட பிரம்மாண்டம், அதோட அளவு, நம்ம எதிர்பார்க்காத விஷயங்களை அது சொல்லிக்கிட்டே இருந்தது. அதனால இயல்பாகவே ரொம்ப சின்ன வயசுல இருந்து இந்த விண்வெளி மேல ஒரு ஆர்வம் உண்டு. அப்புறம் இப்போ டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்ததுக்கு பிறகு யூடியூப், வெப்சைட்ஸ்ல உள்ளது, அது மாதிரி நம்மளுக்கு இணைய பயன்பாடு வந்ததுக்கு அப்புறம் இதை வீடியோவாகவும் பார்த்து தெரிஞ்சுக்கிறது, தொட்டவுன்னா எந்த விதமான தகவலையும் தேடி பார்க்கறது, இதுக்கு என்னோட ஆர்வத்துக்கு தீனி போடுறதுக்கு நிறைய விஷயம் கிடைக்குது. ஸோ ஆர்வம் முதல்ல ஆரம்பிச்சது புத்தக வாசிப்பு மூலமா தான். குறிப்பா சொல்லணும்னா சுஜாதாவோட ஏன் எதற்கு எப்படி, கட்டதம் பெற்றது, இந்த மாதிரி புத்தகங்கள் மூலமா தான். அதுக்கப்புறம் என்னோட ஆர்வத்தை நான் தனிப்பட்ட முறையில் தான் வளர்த்துக்கிட்டேன். நான் சுஜாதான்னு சொன்னோன்னதான் எனக்கும் ஞாபகம் வருது சார். நீங்க சொன்ன அதே அந்த ஏன் எதற்கு எப்படி முதல்ல ஜூலியில வந்ததுன்னு நினைக்கிறேன் இல்லையா? தொடரா ஜூலியோட தொடரா வந்தது.
அந்த புக்கு நானும் படிச்சிருக்கேன். அதுல வந்து ஒரு அறிவியலை எப்படி நகைச்சுவையா பதில் சொல்ல முடியும் அப்படிங்கறத அவர்கிட்ட ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவர் சொல்லியிருக்க பதில்ல இருக்கிற அறிவியல் ஆச்சரியங்களை விட அந்த பதில அவர் என்ன மாதிரி கொண்டு வந்து சேர்க்கிறாரு அப்படிங்கிற ஆச்சரியம் எனக்கு ரொம்பவே இருக்கும். ஏதோ ஒரு கேள்விக்கு வைரஸை பத்தியோ ஏதோ ஒன்று சொல்லும் போது அது வந்து இந்த கிருமியை விட கிருமி அப்படின்னு எழுதிப்பாரு. அதை படிச்சு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நகைச்சுவாவையும் இருக்கும், அதே சமயத்துல ரொம்ப ஒரு என் வயசு அப்ப நான் ஒரு 6ஆம் கிளாஸ்ல இருந்து படிச்சேன்னா 7ஆம் கிளாஸ் படிச்சேன்னா அந்த வயசுல உள்ளவனுக்கு கூட புரியுற மாதிரி ரொம்ப எளிமையாவும் இருக்கும் அவரோட பதில். அது நமக்கு மறக்கவும் இல்லை இல்லையா? அவர் அந்த நகைச்சுவை கலந்து அந்த எளிமைப்படுத்தி நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது. சிலிக்கான் சில்லு குறைச்சி அதெல்லாம் நம்ம முதல்ல கம்ப்யூட்டர்னா என்ன அப்படின்னு கத்துக்க ஆரம்பிச்ச காலத்துல ரொம்பவே உதவியா இருந்தது அந்த மாதிரி புத்தகங்கள்லாம். இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி நிறைய பேசுறாங்க இல்லையா? என் இனிய எந்திரால அவர் ஒரு பெரிய கவர்மெண்டே வச்சு நடத்திருப்பாரு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தனியா ஒரு கவர்மெண்டே நடத்துற மாதிரி கொண்டு வந்திருப்பாரு அந்த கதையில. ரொம்ப ஃபேமஸான கதை என் இனிய எந்திரா அவரோட. இந்த ஜீனோக்கெல்லாம் பெரிய ஜீனோ, ஆமா, அதெல்லாம் காலத்தால் அழியாத கேரக்டர்கள். புத்தகம் ஏன் படிக்கணும் அப்படின்னு இந்த தலைமுறையில இருக்கிறவங்களுக்கு, இப்ப இருக்க சிறுவர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா தான் நம்ம வந்து உறுதிப்படுத்த வேண்டியிருக்கு. ஆனா படிக்கிற விஷயங்கள் எங்க இருந்து நம்மளோட ஆர்வத்தை அந்த புத்தகம் மூலமா நம்மளோட ஆர்வங்களை வந்து விதைச்சுட்டே போகுது. இப்போ வானியலுக்கு போயிருவோம். நம்ம இதுல நம்ம பூமி அங்கமா இருக்கக்கூடிய சூரிய குடும்பம், அந்த சூரிய குடும்பம் அங்கமா இருக்கக்கூடிய கேலக்சி, அதாவது பால்வீதி, இன்னும் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம், இது எல்லாமே வானியலுக்குள்ளதானே இருக்கு. இந்த அமைப்பையும் இந்த மொத்த பிரபஞ்சத்திலையும் இப்போ ஒரு பெரிய வளாகத்துக்கு போறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸிபிஷனோ இல்ல ஒரு ஏதோ ஒரு தீம் பார்க்கோ போறோம்னா அந்த என்ட்ரன்ஸ்ல ஒரு மேப் வச்சிருப்பாங்க. அதுல நம்ம நிக்கிற இடத்துல வந்து யூ ஆர் ஹியர் அப்படின்னு இருக்கும். அது மாதிரி அந்த பெரிய பிரபஞ்சத்துல நாம எங்க இருக்கோம், இத கொஞ்சம் எளிமையா சொல்லுங்களேன். நம்ம வந்து பூமின்னு நம்மளா பெயர் வச்சுக்கிட்ட ஒரு சின்ன கிரகத்துல இருக்கும். இது வந்து ஒரு ஆவரேஜான ஒரு கிரகம், அதாவது பெரிய சைஸ் கிரகம் கிடையாது, ரொம்ப குட்டி கிரகம் கிடையாது. வானவியல் துறையில வந்து இது ஒரு சராசரியான ஒரு கிரகம். இதுல இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது தனக்குன்னு ஒரு வளிமண்டலத்தை வச்சிருக்கு. அதுதான் இதை சுத்தி காற்று வெளி இருக்கு. இது தனக்குள்ள கொஞ்சம் தண்ணீரை வச்சிருக்கு, தனக்குள்ள கொஞ்சம் ஜீவராசி உயிரினங்களை வச்சிருக்கு. இது ஒண்ணுதான் பூமியை வந்து மற்ற எல்லா கோள்கள்ல வந்து வித்தியாசப்படுத்தி காட்டுது. மற்றபடி இந்த சிறப்பம்சங்களை எடுத்துட்டு பார்த்தோம்னா பூமின்ற ஒரு சாதாரண ஒரு கிரகத்துல இருக்கும். இந்த பூமின்ற கிரகம் என்ன பண்ணுதுன்னா, தனக்கான நட்சத்திரம் சூரியன் ஒரு நட்சத்திரத்தை சுற்றி வருது. இந்த சூரியன்ற நட்சத்திரம் வந்து பூமியோட பல மடங்கு பெரிதானது. ஆனா அப்போ சூரியன்ற நட்சத்திரம் வந்து மிகப்பெரிய நட்சத்திரமா, அது மிகப்பெரிய ஸ்டாரான்னு கேட்டா இல்ல. அதுவுமே வந்து ஒரு டுவார்ஃப் ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க, அதாவது குள்ள நட்சத்திரம் சொல்ற மாதிரி ஒரு சின்ன, ஒரு ஆவரேஜோட சின்ன நட்சத்திரம் தான். நம்மளுடைய சூரியனை போல கோடிக்கணக்கு பெரியான நட்சத்திரங்கள்லாம் இருக்கு. ஸ்டீவன்சன் ஒரு நட்சத்திரம்லாம் இருக்கு, அதுக்குள்ள கோடிக்கணக்கான சூரியன்களை கொண்டு உள்ள வச்சிடலாம்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பெரிய நட்சத்திரங்கள்லாம் இருக்கு. அதுவும் நம்முடைய கேலக்சிலேயே சூரியன் வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன நட்சத்திரம் தான். இப்போ நம்ம பூமியில இருக்கோம், பூமி இந்த சூரியனை சுத்திட்டு வருது. இது எவ்வளவு தூரம் இது அப்படின்னு பார்த்தோம்னா, இது மாதிரி ஒரு 8 கிரகங்கள் வந்து 9ன்னு முன்பு சொன்னாங்க. இப்போ அதோட ப்ளூட்டோவை கழிச்சோம்னா 8 கிரகங்கள் வந்து இந்த சூரியனை சுத்திட்டு வருது. சரி, இது நம்ம சூரிய குடும்பம் சொல்றோம். இந்த சூரிய குடும்பம் எவ்வளவு பெருசு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதை வந்து விண்வெளியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து லார்ஜ் நம்பர்ஸ் தான். அதாவது நீங்க தூரத்தை அளந்தீங்கன்னா வந்து உங்களால எண்கள் உங்களுக்கு பத்தவே பத்தாது. ஒரு நட்சத்திரத்துக்கும் அடுத்த நட்சத்திரத்துக்கும் உள்ள தூரத்தை வந்து நீங்க கிலோமீட்டர்ல கணக்கு போட்டீங்கன்னா நீங்க வந்து பூஜ்ஜியங்களை சேர்த்துக்கிட்டே போகணும். அத்தனை சைபர் போட்டாதான் அந்த கிலோமீட்டர் கணக்கு நீங்க சொல்ல முடியும். அதனால என்ன பண்றாங்கன்னா, வெவ்வேறு பெரிய அளவீடுகளால அளக்குறாங்க. உதாரணத்துக்கு 2 அளவீடுகளை சொல்லலாம். ஒண்ணு வந்து லைட் இயர் அப்படின்னு சொல்றாங்க. ஒளி வந்து ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணது. உதாரணத்துக்கு பூமிக்கும் நம்முடைய ஒரே துணைக்கோளான சந்திரனுக்கும் இடையில ஒரு தூரம் வந்து அப்ராக்சிமேட்லி 3 லட்சம் கிலோமீட்டர், அதாவது 2,97,000 கிலோமீட்டர் வருது. அப்படின்னா இங்க இருந்து நம்ம ஒரு பவர்ஃபுல்லான லைட்டை சந்திரன் மேல அடிச்சோம்னா அது வந்து நிலாவை போய் சென்று சேர்றதுக்கு 1 நொடி நேரம் ஆகுது. அதுதான் வந்து மனிதனோட இடத்துல இருந்து பார்க்கும்போது நம்ம செல்லக்கூடிய குறைந்தபட்ச தூரம்ன்றது நிலா தான். அதாவது ஒளி வந்து ஒரு செகண்ட்ல செல்லக்கூடிய தூரம். அந்த தூரமே எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 3 லட்சம் கிலோமீட்டர் தூரமா போகுது. அப்போ பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு நம்ம கணக்கு பார்த்தோம்னா, இந்த கிலோமீட்டர் வச்சோம்னா வழக்கம் போல இந்த பூஜ்ஜியங்களை அடிக்கிட்டே போவோம். அப்போ நம்ம ஒளி செல்லும் வேகத்துல பார்த்தோம்னா, சூரியன்ல இருந்து பூமிக்கு ஒரு நொடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கிற ஒளி சூரியன்ல இருந்து பூமியை வந்தாடைய 8 நிமிஷம் ஆகுது. சரி, இப்போ இந்த சூரிய மண்டலம் எவ்வளவு பெருசு அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து சூரியன்ல இருந்து புறப்படுற ஒரு ஒளி. ஏன்னா சூரிய மண்டலம் சூரியனை தான் மையமா வச்சிருக்கு.
சூரியனுக்கு இந்த அடுத்த ஒரு 8 கோள்கள் இருக்கு. அடுத்து ஒரு புளூட்டோன்னு ஒரு கோளா முந்தி நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப அது கோள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து குயிப்பர் பெல்ட்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் சூரிய குடும்பத்தோட எல்லை அப்படின்னு சொல்றாங்க. குயிப்பர் பெல்ட்ல என்ன இருக்குன்னா விண்கற்கள், அது ஒரு டம்ப் யார்டுன்னு சொல்லுவாங்க, வேஸ்ட் போட்டு வைக்கிற இடம். அந்த மாதிரி விண்கற்கள், கோளாக முழுசா மாறா சில பீசஸ், இந்த மாதிரி நிறைய சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த குயிப்பர் பெல்ட் எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னா சூரிய குடும்பத்தோட மையமான சூரியன்ல இருந்து கிட்ட புறப்படுற ஒளி குயிப்பர் பெல்ட்டுக்கு போய் சேர, அதாவது இந்த சூரிய குடும்பத்தை தாண்டி வெளியில போறதுக்கு 7.5 மணி நேரம் ஆகும். அதாவது ஒரு நொடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல பயணிச்சாலே 7.5 மணி நேரம், 8 மணி நேரம் கழிச்சுதான் அது சூரிய குடும்பத்தையே தாண்டி போக முடியும். ஒளியோட வேகத்துக்கு மிஞ்சினது எதுவும் இல்லைன்னு சொல்லும் போது அந்த ஒளிக்கே 8 மணி நேரம் ஆகுது இந்த சூரிய குடும்பத்துக்கு சேர்றது. சரி, அப்ப இந்த சூரிய குடும்பம் அவ்வளவு பெருசு, அவ்வளவு வாஸ்ட்ன்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம இருக்கிற நம்மளோட லோக்கல் கேலக்சிக்கு பேர் வந்து மில்கி வே கேலக்சின்னு சொல்றாங்க. பார்க்கறதுக்கு ஆகாய கங்கைன்னு சொல்லி இந்தியாவில் அதுக்கு பேரு, ஆகாஷ் கங்கான்னு சொல்லிட்டு. பார்க்கறதுக்கு ஒரு வெண்மையான நிறத்துல ஒரு பார்க்கடல் போன்ற தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு கேலக்சி தான் நம்ம கேலக்சி. சரி, இந்த கேலக்சி பெரிய கேலக்சியா, இவ்வளவு பெரிய சூரிய குடும்பத்தை தனக்குள்ள வச்சிருக்கே, இந்த கேலக்சி பெரிய கேலக்சியான்னு பார்த்தா இல்ல. அதுவும் ஒரு ஆவரேஜ் சைஸ் கேலக்சி தான். அதாவது மோர் தேன் ஆவரேஜ் கேலக்சிகளை விட கொஞ்சம் பெரிய கேலக்சி தான் நம்முடைய கேலக்சி. இந்த கேலக்சி எவ்வளவு பெருசு நம்ம பார்த்தோம்னா, இது இதோட நீளம் பார்த்தோம்னா இது ஒரு வார்ப்புடு கேலக்சி. அதை கொஞ்சம் வளைஞ்சிருக்க ஒரு கேலக்சி, தட்டு மாதிரி இருக்காது, கொஞ்சம் வளைஞ்சிருக்க ஒரு கேலக்சி, ஒரு ஆவரேஜ் கேலக்சி. இதோட நீளம் மட்டும் நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1,00,000 ஒளியாண்டுகள். அதாவது லைட்டு ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டுக்கு, மில்கி வே கேலக்சியோட ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டுக்கு போறதுக்கு 1,00,000 ஆண்டுகள் ஆகுன்றாங்க. ஒரு நொடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கும் போது. அவ்வளோ நீளமான ஒரு கேலக்சி. இதோட உயரம் பார்த்தோம்னா இது 25,000 லைட் இயர்ஸ் ஆகுன்றாங்க. அதாவது ஒரு தட்டு இருக்குன்னா தட்டோட அகலம் தான் ஜாஸ்தியா இருக்கும், உயரம்ன்றது ரொம்ப சின்னதா இருக்கும். அந்த உயரத்தையே ஒளி கடந்து போறதுக்கு 25,000 வருஷம் ஆகுன்றாங்க. இவ்வளவு பெரிய இடத்துல தான் நம்ம குடியிருக்கோம் இந்த மில்கி வே கேலக்சியில. இந்த கேலக்சியுமே ஒரு ஆவரேஜ் கேலக்சி தான். அதுல ஒரு சங்கு சக்கரம் சுத்தும் போது பாத்தீங்கன்னா தீப்பொறி சுத்தி பார்க்குது இல்லையா, அந்த மாதிரி ஸ்பைரல் ஆர்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு கேலக்சியோட ஸ்பைரல் ஆர்ம்ஸ். அதுல ஒரு மெயின் ஆர்ம்ல கூட இல்லாம ஒரு ஓரமா இருக்க இன்னொரு துணை ஆர்ம்ல தான் நம்ம இருக்கோம், நம்முடைய சூரிய குடும்பம் இருக்கு. சரி, இந்த சூரிய குடும்பம் இருக்கிற மில்கி வே கேலக்சி எங்க இருக்குன்னு பார்த்தா, இது விர்கோ சூப்பர் கிளஸ்டர்னு ஒரு மில்கி வே கேலக்சி மாதிரியான கேலக்சிகளுக்குலாம் இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட கேலக்சிகள் இருக்க ஒரு சூப்பர் கிளஸ்டர்னு சொல்றாங்க. அதுல மில்கி வே மாதிரி 2000 கேலக்சிஸ் இருக்குன்றாங்க. மில்கி வேல சூரியன் மாதிரி எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னு கேட்டா கிட்டத்தட்ட 200 பில்லியன் ஸ்டார், அதாவது 20,000 கோடி சூரியன்கள் போன்ற ஸ்டார்கள் தான் மில்கி வே கேலக்சி. 20,000 கோடி ஸ்டார்கள் இருக்கிற ஒரு கேலக்சி ஆவரேஜ் கேலக்சி தான் நம்ம சொல்றோம், ஆவரேஜ் சைஸ் கேலக்சி தான் சொல்றோம். அப்போ இந்த விர்கோ சூப்பர் கிளஸ்டர்ல இது போல 2000க்கும் மேற்பட்ட கேலக்சி இருக்குன்றாங்க. அப்போ அதோட சைஸ் எவ்வளவு? இது லோக்கல் கிளஸ்டர் இதுக்கு பேரு. அப்புறம் குரூப் ஆஃப் லோக்கல் கிளஸ்டர்ஸ் போகுது. இப்படி நம்ம பார்த்துக்கிட்டே போனோம்னா இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெருசா இருக்கு, அதுல நம்ம எவ்வளவு ஒரு சின்னஞ்சிறிய துளின்ற மாதிரி தான் இருக்கு. இதை நீங்க மிகச்சரியான உதாரணமா நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பூமியில இருக்க கடல்ல இருந்து ஒரு துளி தண்ணீரை எடுத்துட்டு அதை நீங்க உங்க உள்ளங்கையில வச்சு பாக்குறது தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம கண்ணுக்கு தெரிகிற பிரபஞ்சமும். அதுக்குள்ளதான் இப்ப நான் சொன்ன அத்தனையும் அந்த ஒரு துளி தண்ணீருக்குள்ள அடங்கியிருக்கு. மிச்சம் நம்ம பார்க்காதது கடல் அளவு இருக்கு. அவ்வளவு பிரம்மாண்டமானது இந்த பிரபஞ்சம். கேட்கவே பயங்கர ஆச்சரியமா இருக்குது. இத்தரை கொய்யா பிஞ்சு நீ அதில் சிற்றெரும்புன்னு சொன்னாரு. நீங்க சொல்றத பார்த்தா இத்தரையே ஒரு எறும்பு மாதிரிதான் இருக்கும் போல இருக்கு. நம்ம அதுக்குள்ள என்னன்னு எப்படி சொல்றதுன்னு தெரியல. இப்ப இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு டிஃபைன் பண்ண முடியாத அளவுல கேலக்சியவே இவ்வளவு பெருசா சொல்றீங்க. அப்ப அது எவ்வளவு பெருசு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க? இப்ப தொலைநோக்கிகள்னு சொல்றோம். இந்த தொலைநோக்கிகள் எங்க எப்ப வானியல் ஆய்வுக்கு முதல்ல பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க? அதுக்கு முன்னாடியே வானியல் அறிவு ஆராய்ச்சிகள்லாம் சாத்தியமா இருந்திருக்கு இல்லையா? மனிதனுக்கு என்னைக்குமே வானம் ஒரு ஆச்சரியமான பொருள் தான். ஏன்னா பகல் நேரத்துல அவனுக்கு எதுவும் கண்ணுக்கு தெரியறது இல்ல. இரவானதுக்கு பிறகு பார்த்தோம்னா கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் மாதிரி வெளிச்ச துணுக்குகள் அவனுக்கு தெரியுது, மிகப்பெரிய நிலா ஒண்ணு தெரியுது. காலமெல்லாம் இது சில பொருள்கள் இடம் மாறாம அங்கேயே இருக்கு, சில விஷயங்கள் இடம் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரே நாள் இரவுலயே இடம் மாறுற நட்சத்திரங்களையும் அவன் பாக்குறான். அவனோட ஆயுசுக்கும் இடம் மாறாம ஒரே இடத்துல இருக்க நட்சத்திரங்களையும் பாக்குறான். இது மனுஷனுக்கு சின்ன அவங்க ஆதி காலத்துல இருந்தே மனித இனம் தோண்டியில இருந்தே அறிவுன்னு ஒண்ணு வந்ததுல இருந்தே இவனுக்கு வானம்ங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணுதான். ஸோ இந்த காலத்துலதான் வானவியல் தோன்றுச்சு அப்படிங்கிறதுக்கான உறுதியான வானத்து மேல ஆர்வம் உறுதியான தகவல் எதுவும் இல்லை. பட் என்னன்னா
ஆன்சியன் சிவிலைசேஷன்ஸ் எடுத்து நிறைய இருக்கணும். நமக்கு தெரிஞ்சு எஜிப்சியன் சிவிலைசேஷன், ரோமன் சிவிலைசேஷன், நம்ம இதுல இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், எல்லா பழைய சிவிலைசேஷன்லயும் வானவியல் பற்றிய குறிப்புகள் இருக்கு. குறிப்பா வந்து வருடத்தின் ஒரு பருவத்துல வந்து மழை பெய்யறது, வெயில் அடிக்கிறது, இதுக்கும் வானத்தோல்ல இருக்க நட்சத்திரங்கள், நிலா, இதோட அமைப்புகளுக்கும் சூரியனோட அமைப்புக்கும் சம்பந்தம் இருக்கின்றத மனுஷன் வந்து தன்னோட அனுபவத்தின் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிச்சுக்கலாம். இந்த பூமின்றது வந்து நம்ம வாழ்ற இடம் மட்டும் இல்லை, இது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. அது வந்து நம்முடைய தினசரி வாழ்க்கையை பாதிக்கின்றத மனிதன் என்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டானோ அன்னையிலிருந்து வானவியல் ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். இது குறிப்பிட்ட பருவங்கள், இது எல்லா சிவிலைசேஷன்லயும் வந்து வானவியல் பற்றின தகவல்களும் அன்னைக்கு இருந்த அறிவுப்படி அவங்க எடுத்துக்கிட்ட விஷயங்களும் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொன்னா நம்மளுடைய இந்தியாவில் உள்ள இந்து மத கடவுள்கள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த வானவியல் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். சூரியனை நம்ம கடவுளா வச்சிருக்கோம், சந்திரனை கடவுளா வச்சிருக்கோம், நம்ம கண்ணுக்கு தெரியாத ராகு கேது 2 பாம்புகள், இந்த அமாவாசை சூரியன், நிலா மறைகிறது, நிலா தேய்கிறது, நிலா வளர்றது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆன்மீகத்தோட தொடர்பு பண்ணி, அதாவது மனிதனால தன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாத தன் கண்ணுக்கு நேரம் நடக்கிற விஷயங்கள், அதன் மூலமா தனக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வருன்றத ஆன்மீகம் சம்பந்தமா இந்த கடவுள் நம்பிக்கையோட பிணைத்து இதை ஒரு விதமான அறிவியலாலாம் கொண்டு போயிருக்காங்க. அறிவியலும் ஆன்மீகமும் இணைந்த கணக்காக தான் கொண்டு போயிருக்காங்க. உலகத்தில் உள்ள எல்லா நாகரீகங்கள்லயுமே இந்த கணக்கு வழக்கெல்லாம் இருக்கு. ரோமன் மித்தாலஜியில் உள்ள ஜிஎஸ் வந்து நம்மளுடைய சூரிய கடவுள் தான். அவர் அங்க ஜிஎஸ்ஆ மாறுறாங்க. போருக்கு ஒரு கடவுள் வீனஸ், அது அழகுக்கு ஒரு கடவுள். இந்த மாதிரி இந்த கிரகங்களை வச்சும் வானத்துல தெரிய நட்சத்திரங்களை வச்சும் தான் இங்க கடவுள்களோட உருவாக்கமும் நடந்திருக்கு. ஸோ இந்த அறிவியலும் ஆன்மீகமும் பின்னி பிணைஞ்சு எல்லா விதமான கல்ச்சர்ல இருக்கு. இந்த கல்ச்சர்ல தான் ஆரம்பிச்சதுன்னு ஒண்ணும் கிடையாது. அந்த காலத்துல பெரும்பாலும் வெறும் கண்ணால பார்த்துதான் நட்சத்திரங்களையும் கோள்களையும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அன்னைக்கு இருந்த நாலேஜ் வச்சு இப்ப இருக்க மிகப்பெரிய கிரகங்களான நம்ம சூரிய மண்டலத்துக்கு கிரகங்களான செவ்வாய், சனி, வியாழன் ரொம்ப பெரிய கிரகம், இதெல்லாம் வந்து அவங்களால வெறுங்கண்ணிலே பார்த்து தெரிஞ்சிருக்க முடிஞ்சிருக்கு. இது எல்லாம் கிரகம் சொல்லி. இதுக்கு இன்னொரு காரணம் ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு நம்மளால வெறுங்கண்ணில் இதெல்லாம் தெளிவா பார்க்க முடியல. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்ததுக்கு பிறகு பூமி வந்து எந்த அளவுக்கு பூமியை மாசுபடுத்துறோமோ அந்த அளவுக்கு மாசுபடுத்தி வச்சிருக்கோம். அதனால இன்னைக்கு நல்ல பவர்ஃபுல் டெலஸ்கோப்பாலேயே பூமிக்குள்ள இருந்து தெளிவா பார்க்க முடியலன்றாங்க. ஆனா ஒரு 1000-2000 வருஷங்களுக்கு முன்னாடி வந்து பூமி இன்னும் அசுத்தமாகாம சுத்தமா இருந்திருக்கு. ஸோ அன்னைக்கு அவங்க கண்ணுக்கு இப்ப நம்ம பார்க்கறத விட ஒரு தெளிவான ஒரு வான அமைப்பு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, தொடர்ந்து வானத்தை உற்று நோக்குறதுங்கிறது இங்க ஒரு பழக்க வழக்கமாவே எல்லா சமூகத்திலயும் இருந்திருக்கு. பார்த்துட்டு அது மூலமா அவங்க வந்து ஒரு சில பொருள்களை ஐடென்டிஃபை பண்றாங்க. இந்த நட்சத்திரம் இங்க இருக்கு, இந்த நட்சத்திரத்துக்கு இது பேரு. அப்புறம் நட்சத்திரங்கள் கூட்டங்களை பார்க்கும்போது அதை கற்பனை கோடுகள் மூலமா இணைக்கிறதுனால குறிப்பிட்ட உருவங்கள் அளிக்கிறது. எப்படின்னா, ஒரு தராசு மாதிரி ஒரு உருவம் இருக்கு, ஒரு பெண் போல ஒரு உருவம் இருக்கு, ஒரு இரட்டை சகோதரர்கள் போல ஒரு உருவம் இருக்கு. இதெல்லாம் வரிசையா தொடர்ந்து இருக்கு. வருஷத்துல இந்த காலகட்டத்துல இந்த நட்சத்திர கூட்டம் நமக்கு முன்னாடி இருக்கு, அடுத்து இந்த நட்சத்திர கூட்டம் முன்னாடி இருக்குன்னு ஆண்டின் பொழுதுகளையும் இந்த நட்சத்திர அமைப்புகளையும் ஒன்றுபடுத்தி பார்க்கிற கலாச்சாரம்ன்றதும் எல்லா கல்ச்சர்லயுமே இருக்கு. வெறும் கண்களாலேயே பார்த்து வானத்துல இத்தனை நட்சத்திரங்கள், அதுல என்னென்ன குடும்பங்களா இருக்கு, அது தவிர இத்தனை கோள்கள், அந்த கோள்களுடைய நேச்சர் என்ன இருக்கு, இவ்வளவையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நகரமயமாக்கல், இந்த அடுக்கக கலாச்சாரம், இதெல்லாம் தாண்டி இந்த மொபைல் போன்லயும் டிவி, கம்ப்யூட்டர், இதுல எல்லாம் மூழ்கி போய் இன்னைக்கு எத்த வீட்டுல யார் இருக்காங்க, நம்ம தெருவுல யார் இருக்காங்கன்னு கூட இன்னைக்கு தெரியறது இல்லை. அப்போ வந்து அந்த மக்கள் வந்து இரவானா அந்த வானத்தை நோக்கி அவங்களுக்கு இருக்கக்கூடிய சூழல் அமைஞ்சிருந்திருக்கு. அதே மாதிரி மாசு இல்லாத அந்த விண்வெளியை வந்து அவங்க கண்களால பார்க்கக்கூடிய நிலைமை இருந்திருக்கு. இதெல்லாம் தான் வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு ஒரு காரணமா கூட இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம், இல்லைங்களா சார்? இப்போ இந்த தொலைநோக்கிகள், அது வந்து வானத்தை வந்து இப்படி ஒரு தொலைநோக்கி மூலமா இன்னும் நம்ம பக்கத்துல பார்க்க முடியும் அப்படிங்கிறது எப்பல இருந்து, யார் மூலமா கண்டுபிடிக்கப்பட்டது, எப்ப அது பயன்பாட்டுக்கு வந்ததுங்க சார்? ஆக்சுவலா தொலைநோக்கி கண்டுபிடிக்கிற பர்பஸ்க்காக தொலைநோக்கி கண்டுபிடிக்கப்படல. அது வந்து இந்த ஸ்பை மிரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்துல வந்து நம்ம இப்போ உருப்பெருக்கி லென்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம சின்ன பொருளை பெருசாக்கி பாக்குற லென்ஸ் இருக்கு இல்லையா, இந்த லென்ஸ் ஒரு பொருளை ஆராய்ச்சி பண்றதுக்காக, நகைகளை ஆராய்ச்சி பண்றதுக்காக, ஆவணங்களை ஆராய்ச்சி பண்றதுக்காக அந்த ஸ்பை கிளாஸ் அந்த காலத்துல அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. உருப்பெருக்கி காட்டுற கண்ணாடியை தான் முதல்ல வந்து கண்டுபிடிச்சாங்க. வானியல் பர்பஸுக்காக அது கண்டுபிடிக்கப்படலை. அப்புறம் அந்த உருப்பெருக்கி கண்ணாடியை வச்சு 1-2 கண்ணாடியை வச்சு பண்ணும்போது ரொம்ப தூரத்தில் உள்ள பொருள்களையும் பக்கத்துல காட்டுதுங்கிறத மெதுவாக கண்டுபிடிக்கிறாங்க. இதை வானவியல் பர்பஸுக்கு பயன்படுத்த முடியும் அப்படின்னு முதல்ல யோசிச்சு அதை செயல்படுத்த வந்து கலீலியோ தான். கலீலியோ நம்ம படிச்சுப்போம் இல்லையா பாடப்புத்தகங்கள்ல, அவர் தான். ஆக்சுவலா வந்து என்னன்னா, அவரை தான் வந்து ஃபாதர் ஆஃப் அஸ்ட்ரானமின்னு நம்ம சொல்றோம். நம்ம ஆக்சுவலா அப்படி கூட சொல்றதுல ஃபாதர் ஆஃப் அப்சர்வேஷனல் அஸ்ட்ரானமின்னு சொல்றோம். அதாவது நம்ம பார்க்கக்கூடிய, நம்மளால அப்சர்வ் பண்ண சொன்னபடியே அஸ்ட்ரானமிக்கு அவரை தான் வந்து அந்த இயரோட தந்தைன்னு அவரை நம்ம சொல்றோம். என்ன காரணம்னா,
அவர் தான் இந்த உருப்பெருக்கியை வந்து முதல்ல வந்து இணைத்து அதை வந்து ஒரு டெலஸ்கோப் மாதிரியான ஒரு உபகரணம், அதாவது டெலஸ்கோப்போட பிரைமரி வெர்ஷன் அந்த மாதிரி வெர்ஷன் ஒன்று கண்டுபிடிக்கிறார். 1609 அதை செய்யறாரு. அதன் மூலமா அவரை என்னென்ன பண்ணியிருக்காருன்னா, முதல்ல வந்து நிலாவை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. நிலாவை ஆராய்ச்சி பண்ணி, நிலான்றது நம்ம நினைக்கிற மாதிரி பளபளப்பான அழகான பொருள் இல்லை. நிலாவில் நிறைய மலைகள் இருக்கு, குழிகள் இருக்கு, ரொம்ப ரஃப்பான தரையை கொண்டது, அதாவது ரொம்ப கடினமான தரையை கொண்டது. நம்ம நிலாவோட ஒரே பக்கத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிலாவை பத்தி அது வரைக்கும் மனிதர்களுக்கு தெரியாத தகவல்களை ரொம்ப பக்கத்துல நெருக்கமா நின்று பார்த்து அவர் சொல்றாரு. ஏன்னா தொடர்ந்து வாட்ச் பண்றாரு இல்லையா, நமக்கு மிக நெருக்கமான உள்ள ஒரு செலஸ்டியல் பாடி வந்து நிலா தான். நிலாவை பார்த்து முதல்ல இதுகளை சொல்றாரு. அப்புறம் நிலாவையும் பூமியையும் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணும்போதுதான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. என்னன்னா, இல்ல பூமி வந்து அது வரைக்கும் பூமி மையவாதம் சொல்லுவாங்க. அதாவது பூமி தான் இந்த பிரபஞ்சத்துக்கு மையம், இந்த பூமியை சுற்றி தான் எல்லாமே நடக்குது. ஏன்னா மனிதன் வானத்தை பார்க்கும்போது அவன் நிலையா நிக்கிறான், ஆனா வானத்தில் இருக்கிற பொருள்கள்லாம் இடம் மாறுது இல்லையா. அப்போ மனிதனுக்கு வந்து என்னன்னா, பூமி தான் இந்த பிரபஞ்சத்தோட மையம், பூமியை சுற்றி தான் எல்லாமே நடக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களோட கற்பனை. உதாரணத்துக்கு அறிவியலை பத்தின எந்த விதமான அறிவும் இல்லாத ஒருத்தர் போய் சூரியன் நகருதா பூமி நகருதா அவருக்கு என்ன தெரியும்? அவர் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே இடத்துல அசையாம தான் நிற்பாரு. ஆனா சூரியன் கிழக்குல உதிச்சு உச்சிவானத்துக்கு போய் மேற்குல அப்போ சூரியன் தான் நகருதுன்னு தான் அவர் சொல்லுவாரு. ஆனா அறிவியல் படி பூமி தான் நகருது, சூரியன் வந்து சூரியனை சுத்தி பூமி நகருதுன்னு நம்ம ஒண்ணு சொல்றோம். சூரியனும் நகருது, அது அறிவியலோட இன்னொரு பகுதி. பூமி மையவாதத்துறது இவர் முதல்ல வந்து என்ன சொல்றாருன்னா, இல்ல பூமி வந்து சூரியனை சுத்தி வருதுன்ற மாதிரி சொல்றாரு. இது போக அவர் வந்து வீனஸ் கிரகத்தை ஆராய்ச்சி பண்றாரு, வியாழன் கிரகம், அதோட கணக்கற்ற நிலாக்கள், இதுகளை பத்திலாம் அவர் ஆராய்ச்சி பண்ணி சொல்றாரு. இது போக ரொம்ப முக்கியமா அந்த காலத்திலேயே வந்து அவர் சூரியனை நேரடியா தொலைக்காட்சியில பிம்பங்களை வச்சு சூரியன்ல சன் ஸ்பாட்னு சொல்லுவாங்க, சூரிய கரும்புள்ளிகள் சொல்லுவாங்க. சூரியன் நிறைய புள்ளிகள்லாம் இருக்கும், அதாவது ஹாலோ ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கரும்புள்ளிகள்லாம் சூரியன்ல இருக்குன்னு முதல்ல சொன்னவரும் அவர் தான், கலீலியோ தான் அதை சொல்றாரு. அதுக்கப்புறம் பூமியிலிருந்து விண்வெளியை பாக்குறதுக்கு அந்த டெலஸ்கோப், அதான் முதலில் ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப சிரமம். அதுக்கப்புறம் அதுல உள்ள இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அடுத்தது வந்து ரொம்ப வேகமா நடக்க ஆரம்பிக்கும். 1600 கிட்டத்தட்ட இப்ப இருந்து ஒரு 450 வருஷங்களுக்கு முன்னாடியே அவர் வந்து அந்த டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நார்மலா பூமியிலிருந்து வானத்தை பாக்குற எத்தனையோ பவர்ஃபுல்லான டெலஸ்கோப் எல்லாம் இன்னைக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். ஆக்சுவலா இந்த மாதிரி சூரியன் பூமியை சுத்தல, பூமி தான் சூரியனை சுத்துதுன்னு சொன்னதுக்காகவே அடிப்படைவாதிகள் அவரை எதிர்த்தாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, நிச்சயமா. அதான் விஷத்தை கொடுத்து கொல்லவெல்லாம் செஞ்சிருக்காங்க அந்த காலத்துல. அறிவியல் அத்தனை நாள் நம்பிக்கிட்டு இருக்க ஒரு கருத்தை அறிவியல் உடைக்கும் போது முதல்ல வந்து பாதிக்கப்படுறவங்க வந்து மதவாதிகளா தான் இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு கிட்ட போய் சூரியன் கடவுளா அல்லது நட்சத்திரமான்னு கேட்டோம்னா அவர் ரெண்டும் தான் அப்படின்னு தான் பதில் சொல்லக்கூடும் இல்லையா. பொதுவா உலக நாடுகள் எல்லாத்துலயுமே எல்லா கல்ச்சருமே இந்த இரண்டு வேறு மனநிலையில இருக்கு. அதனால அறிவியல் ஏதாவது ஒண்ணு புதுசா வானவியல் சம்பந்தமா உடைச்சு சொல்லும் போது முதல்ல பயப்படுறதும் இதுக்காண்டி எதிர்வினை ஆற்றுறதும் மத நம்பிக்கை உள்ளவங்களா தான் இருப்பாங்க. இப்போ இந்த தொலைநோக்கிகள் அதை பார்த்துட்டோம். இந்த தொலைநோக்கி மூலமா பூமியில இருந்துட்டு விண்வெளியை பார்த்துட்டே இருந்த ஒரு காலத்தை தாண்டி அதுக்கப்புறம் ஸ்பேஸ் டெலஸ்கோப், விண்வெளி தொலைநோக்கிகள் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து அது எப்ப எப்படி வந்ததுங்க சார்? பூமியிலிருந்து விண்வெளியை பாக்குறது வந்து இதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஏன்னா பூமி ஒரு இடத்துல இல்லாம சுத்திக்கிட்டே இருக்கு. ஒரு 24 மணி நேரத்துல அது முழு சுற்றி முடிச்சிருது. நீங்க ஒரு இடத்த நிலையா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது உங்களால. அப்புறம் பகல் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களால ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் இருக்கும் திசையை நோக்கி சரியா போக்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா உங்க கண்ணுக்கு அது சரியா தெரியாது இங்க இருக்க வெளிச்சம். பிறகு இங்க உள்ள தூசு தும்பு, இங்க உள்ள நில அமைப்பு, இது மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கு பூமியில இருந்து நீங்க விண்வெளியை ஆராய்ச்சி பண்றதுல. அப்போ விண்வெளியில போய் ஒரு தொலைநோக்கியை வச்சு அது மூலமா பண்ற கான்செப்ட் வந்து அதுக்கு ஆயுஷ் வந்து ரொம்ப கம்மி. இப்பதான் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னும் குறிப்பா சொல்லணும்னா 1960கள்ல தான், அதாவது கென்னடி இந்த பனிப்போர் காலத்துலதான் வந்து விண்வெளி ஏரிகள் வந்து அடுத்த கட்ட பாய்ச்சிருக்கு நாங்க. அப்பதான் இவங்க அதை முதல்ல யோசிக்கிறாங்க. அதாவது என்னன்னா, பூமியில இவ்வளவு டிஃபெக்ட் இருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, நம்ம பூமியில வச்சுதான் முழுசா நம்மளால வந்து நிறைய பொருட்களை தெளிவா பார்க்க முடியாது, ஏன் விண்வெளியில கொண்டு போய் நம்ம இதை வைக்க முடியாது அது நம்ம ரொம்ப யோசிக்கிறாங்க. இன்னும் வேடிக்கையா சொல்லணும்னா 1800கள்ல வந்து 1830-40கள்ல வந்து இங்க இருந்து ஒரு தொலைநோக்கியை கொண்டு போய் நிலால வச்சு ஆராய்ச்சி பண்ணணும்னா யோசிச்சிருக்காங்க அந்த காலத்துல. இன்னைக்கு வரைக்கும் அது நடக்கல, ஆனா அப்படிலாம் கூட விஞ்ஞானிகள் யோசிச்சிருக்காங்க. இங்க இருந்து ஒரு தொலைநோக்கியை தயாரித்து நிலாவை கணிக்கிறது, அங்க போய் வச்சு ஒரு கேம்ப் வச்சு பாக்குறது அளவுக்கு யோசிச்சிருக்காங்க. ஆனா என்னைக்கு நடைமுறைக்கு வருதுன்னா, விண்வெளி தொலைநோக்கிய முதல்ல OAO2 ஒரு விண்வெளி தொலைநோக்கி, அது 1968 அமெரிக்கா அனுப்புது. அப்புறம் 71ல ஓரியன் 1ன்னு பழைய USSR, அதாவது சோவியத் யூனியன் ஒன்று அனுப்புறாங்க. இவங்கெல்லாம் வந்து பூமிக்கு பக்கத்துல போய் பூமிக்கு வெளியில,
அதாவது ராக்கெட் மூலமா விண்வெளியில தொலைநோக்கியை வச்சு அதுல இருந்து டேட்டா கலெக்ட் பண்ண மாதிரி கொண்டு வராங்க. ஸோ இதுக்கு அந்த விண்வெளி தொலைநோக்கிகளோட ஆரம்ப காலகட்டம்ன்றது இப்பதான் ஒரு 1960களுக்கு பிறகுதான் ஆரம்பிக்குது இந்த காலகட்டம். நம்ம பூமியே விண்வெளியோட ஒரு அங்கமா இருக்கும்போது அதையும் சேர்த்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது தானே பல விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். ஆமா, நிச்சயமா அதுக்கப்புறம் தான் தெரியும். பொதுவா ஒரு சொல்லுவோம்ல இயற்கை அப்படின்னா மரம் செடி அனிமல்ஸ் இதெல்லாம் எடுக்கிறது இயற்கை. அப்ப மனுஷனும் அந்த இயற்கையோட ஒரு அங்கம் தானடா அப்படின்னு ஒருத்தர் யாரோ கேட்டிருந்தாங்க. அது மாதிரி நாமளும் இயற்கையோட ஒரு அங்கம் தானே, இயற்கைன்னா வேற ஏதோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி விண்வெளியோட அங்கமா தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். கீழே இருந்து மேல பாக்குறது மட்டும்தான் விண்வெளின்றது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். இந்த விண்வெளி தொலைநோக்கிகளை பத்தி பேசியிருந்தோம் இல்லையா, இது இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் போகுது. இதுல ரொம்ப முக்கியமா லேமன் ஸ்பிட்டன் ஒரு நாசா விஞ்ஞானி ஒருத்தர், அவர் தான் ஸ்பேஸ்ல தொலைநோக்கிகளை வைக்க வேண்டிய அவசியத்தை பத்தி தொடர்ந்து அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா இதுல என்ன மிகப்பெரிய சிக்கல்னா, தொலைநோக்கியில நீங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, நீங்க உங்களுடைய சாதாரண மொபைல் கேமராலேயே நீங்க சாதாரணமா எடுத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க ஒரு பொருளை அழகா அது ஃபோக்கஸ் ஆகி நிற்கும். நீங்க ஒரு தூரத்துல உள்ள பொருளையோ பக்கத்துல உள்ள பொருளையோ நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கையில மேனுவலா நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் இல்லையா. நம்ம அருகில் உள்ள பொருட்களை சாதாரண கையில உள்ள மொபைல் கேமரால நீங்க பண்ணணும்னாலே அந்த ஃபோக்கஸ் பண்றதுக்கு, அதாவது ஒரு பொருள் மேல கண்ணாடியோட அந்த பிம்பத்தை குவிக்கிறதுக்கு நீங்க ஒரு சில வேலைகளை செய்யணும், மேனுவலா செய்ய வேண்டியிருக்கு. அப்போ ஒரு டெலஸ்கோப்ல இதுல இன்னும் நுணுக்கமா பண்ண வேண்டியிருக்கும் பூமியில் உள்ள டெலஸ்கோப்ல. இது ஒரு சிக்கல். அப்போ இதையே கொண்டு போய் விண்வெளியில போய் வச்சோம்னா ஒரு மனிதர்கள் நேர்ல இருந்து அதை ஆப்ரேட் பண்ண முடியாது, நிறைய செலவாகும் இருக்கு இல்லையா. ஒரு பொருளை ராக்கெட் மூலமா விண்வெளிக்கு அனுப்பி அங்க போய் வைக்கணும். அப்புறம் அதுல கேலிபிரேஷன் ஒன்று இருக்கு, அந்த தொலைநோக்கியை செயல்படுற விதத்துல மாற்றணும். ரெண்டாவது அந்த தொலைநோக்கி காணும் விஷயங்களை டேட்டாவா கன்வெர்ட் பண்ணி திரும்பி பூமிக்கு கொண்டு அதை படங்களா மாற்றணும். இது மிகப்பெரிய செலவு வைக்க வேண்டிய வேலை. இதுல அந்த ஸ்பிட்ன்றவர் தான் ரொம்ப தீவிரமா இதுக்காக அமெரிக்கால ரொம்ப தீவிரமா வாதாடி இருக்காரு. இது ஒண்ணுதான் அடுத்த அட்வான்டேஜுக்கான வழி, இல்லைன்னா நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கவே முடியாதுன்னு வாதாடுறாரு. பிற்காலத்துல அவர் பேர்லயே ஒரு ஸ்பேஸ் டெலஸ்கோப் ஏவுனாங்க, அது இன்னும் ஃபங்க்ஷன்ல தான் இருக்கு. இந்த விதத்துல பார்த்தோம்னா இதுல ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை ஏற்படுத்துதுன்னா 68லயே கொண்டு போய் நிறுத்தினாமே கூட முழு வீச்சுல முழு அளவிலான ஒரு வானவியல் தொலைநோக்கின்றதை நம்ம ஹபிள் டெலஸ்கோப்னு தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம அது 1960வது வருஷம் ஹபிள் டெலஸ்கோப்பா மேல அனுப்புறாங்க. அவர் ஒரு அமெரிக்கன் அஸ்ட்ரோனாட் ஒருத்தர் இருந்தாரு, எட்வின் பி ஹபிள்னு ஒருத்தர். அவரோட நினைவா அதுக்கு ஹபிள் டெலஸ்கோப்னு பேர் வச்சிருந்தாங்க. 1990ல அதை விண்வெளிக்கு அனுப்புனாங்க. விண்வெளிக்கு அனுப்புனதுக்கு பிறகு ஹபிள் எடுத்து அனுப்பின முதல் 1-2 படங்கள்லாம் முழுக்க அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருந்தது. பிறகு திரும்பவும் விண்வெளி வீரர்களை அனுப்பி ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து அந்த ஹபிள் டெலஸ்கோப் போய் அந்த ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய கண்ணாடியவே மாற்றினதுக்கு பிறகுதான் ஹபிள் இன்னைக்கு எடுத்து தர நிறைய படங்கள் நம்மளுக்கு கிடைக்குது. ஹபிள் 90ல ஏவப்பட்டாலும் 2030 2040 வருஷம் வரைக்கும், அதாவது குறைந்தபட்சம் ஒரு 50 வருஷம் அதோட பணியில இருக்குன்னு சொல்றாங்க. ஹபிள் பாத்தீங்கன்னா இதுதான் மிகப்பெரிய, இது வரைக்கும் ஏவன மிகப்பெரிய டெலஸ்கோப்னு சொன்னேன் இல்லையா. அது ஒரு அதோட கண்ணாடி 2.4 மீட்டர், அதாவது கிட்டத்தட்ட 7 அடி 10 இன்ச்சு அகலம் கொண்டது. விண்வெளியில ஏற்கனவே பயன்ல இருக்கிற பல சின்ன சின்ன ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை விட பல மடங்கு பவர்ஃபுல்லானது இந்த ஹபிள் டெலஸ்கோப். இந்த ஹபிள் எடுத்து கொடுத்த படங்கள் மூலமா தான் விண்வெளி அறிவியலே ஒரு திடீர் பாய்ச்சல்ல பாய ஆரம்பிச்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். அது எடுத்து கொடுத்த படங்களை வச்சுதான் இன்றைக்கு உள்ள பல ட்ரெண்டிங்ல உள்ள பல விஷயங்களை நம்ம பாக்குறோம். விண்வெளி அறிவியல் குறித்த பல புதிய தகவல்களை ஹபிள் தான் நம்ம கொடுத்துருக்கு. அதை எடுத்து கொடுத்த படங்களோட அடிப்படையா வச்சுதான் நம்ம அடுத்தடுத்த விண்வெளி பாய்ச்சல்கள் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியோட நாயகன் அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன், ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப். அவங்களுடைய ஒரு அண்ணன் அப்படின்னு எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த ஹபிள் ஸ்பேஸ. இப்ப அடுத்து நம்மளோட ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்க்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஜேம்ஸ் வெப் யாரு, ஏன் அந்த பேரு இந்த தொலைநோக்கிக்கு வச்சாங்க, அதை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்கலாமாங்க சார்? ஜேம்ஸ் வெப்ன்றவரும் ஒரு நாசா விஞ்ஞானி தான். சொல்ல போனா அவர் நாசால தலைமை பொறுப்புல இருந்தவர். அவர் ஜேம்ஸ் இ வெப் அவர் பேர். 1906ல பிறந்தவர், 1992ல இறந்து போனார். அவர் 1961ல இருந்து 68 வரைக்கும் வெவ்வேறு நம்ம ஜியோ பொலிட்டிக்ஸ்ல பேசணும்னா படிப்போர் உச்சத்திருந்த காலத்துல, அதாவது யுஎஸ்எஸ்ஆரும் யுஎஸ்ஏவும் விண்வெளி ஆய்வுகள்ல போட்டி போட்டு கொண்டு இருந்த காலத்துல, நிலாவுக்கு மனிதன் அனுப்பின காலத்துல, இந்த அப்போலோ மிஷன், இந்த மாதிரியான முக்கியமான அமெரிக்காவோட விண்வெளி பாய்ச்சல் நடந்த காலத்துல நாசாவோட தலைவராக இருந்தவர் தான் அவர். நாசாவோட மிக முக்கியமான ப்ராஜெக்டுகள் அவர் தலைமை பொறுப்பில் இருந்த காலத்துல தான் நடந்தது. அதனால அவரை கௌரவப்படுத்தும் விதமா தான் இதுக்கு ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்னு பேர் வச்சாங்க. இப்போ ஜேம்ஸ் வெப் அவர் யாருன்னு பார்த்துட்டோம். இப்ப இந்த நிகழ்ச்சியோட மையம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த ஜேம்ஸ் வெப்
ஸ்பேஸ் டெலஸ்கோப், இந்த விண்வெளி தொலைநோக்கி, இதனுடைய அந்த மிஷன், ஏன்னா அதோட திட்டமிடல் வந்து ரொம்ப நீண்ட நெடிய வரலாறு, ரொம்ப காலம் எடுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அத பத்தி ஒரு அறிமுகம் கொடுங்க சார். 1990 ஹபிள் டெலஸ்கோப் அனுப்புறாங்க இல்லையா, அது வந்து 7 அடி விட்டமுள்ள ஒரு கண்ணாடி மூலமா தான் அது பிம்பங்களை எடுத்து கொடுக்குது. ஹபிள் என்னென்ன பண்ணும்னா அல்ட்ரா வயலட் கதிர்கள் மூலமா வர இமேஜ்களை எடுத்து கொடுக்கும். விசிபிள் லைட்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம கண்ணுக்கு தெரிகிற லைட்டையும் ஹபிள் எடுத்து கொடுக்கும். நேரடியா கண்ணுக்கு வர வெளிச்சத்தையும் இன்ஃப்ராரெட் அல்ட்ரா வயலட் ரேயிலிருந்து வர இதுலையும் ஹபிள் டெலஸ்கோப் எடுத்து கொடுக்குது. இது 1990 அனுப்புனாங்க. இப்போ 96லயே ஹபிள் வந்து செயல்பட ஆரம்பிச்சு ஒரு 5-6 வருஷத்துலயே வந்து இதை காட்டிலும் அட்வான்ஸா, ஏன்னா எதுவுமே அடுத்த படிக்கு போறதுதான் அறிவியல். அறிவியல் வந்து ஒரு இடத்தோட நிக்க போறது இல்ல, ஒரு விஷயத்த வெற்றிகரமா சாதிச்சதுக்கு அப்புறம் அதை மேற்கொண்டு அடுத்து என்ன செய்ய முடியும் தான் அறிவியல் யோசிக்கும் இல்லையா. அதனால 1996லயே வந்து என்ன பண்ணாங்கன்னா ஹபிளுக்கு அடுத்த வெர்ஷன், அதாவது இதை விட மேம்பட்ட ஒரு தொலைநோக்கிய நம்ம சரியா கொண்டு வரணும்னு சொல்லி ஜேம்ஸ் வெப்னு அப்ப அதுக்கு பேர் வைக்கல, இதை விட மிகப்பெரிய ஸ்பேஸ் டெலஸ்கோப் ஒன்று வைக்கணும்ன்ற பேச்சுக்கு வந்து 96லயே ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணாங்க, அதுக்கு அப்போதைக்கு ஒரு பேர் வச்சுட்டு 2007 வருஷத்துக்குள்ள, அதாவது 90ல ஹபிள் போச்சுன்னா 17 வருஷத்துக்குள்ள 2007 வருஷத்துக்குள்ள இதை தரல இன்னொரு பெரிய டெலஸ்கோப் செஞ்சு விண்வெளிக்கு அனுப்பிடணும்னு ஒரு பிளான் பண்ணி ஒர்க் பண்றாங்க. ஆனா அது வந்து நடைமுறைக்கு வரல, ஏன்னா அதுல உள்ள சிக்கல்களை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ரெண்டாவது ஹபிள் வந்து எப்படின்னா ஜியோ ஸ்டேஷனரிம்பாங்க, அதாவது பூமிக்கு பக்கத்திலேயே தான் ஹபிள் சுத்திக்கிட்டு இருக்கு. பூமிக்கு உள்ள இருந்து பார்க்கும்போது சில டிஃபிகல்டிஸ் இருக்கிறது மாதிரியே பூமியை ஒட்டியே சுத்திக்கிட்டு இருக்கிறதுலேயே சில சிக்கல்கள் இருக்கு. அதால வந்து ஹபிளால வந்து எல்லா ஏரியாவும் கவர் பண்ண முடியாதுன்னு ஒண்ணு இருக்கு. அப்போ இதை தாண்டி இன்னொரு பெரிய டெலஸ்கோப் ஹபிள் இருக்க தூரத்தை தாண்டி இன்னும் ரொம்ப தூரத்துல கொண்டே வைக்கணுன்ற மாதிரி ஒரு பிளான் பண்றாங்க. அப்போ அதுக்கான செலவினங்கள் ஜாஸ்தி ஆகுது. இதுக்கு இப்போ நாசா கேட்கிற எல்லா இதற்கான பணத்தையும் அமெரிக்க செனட் வந்து ஒத்துக்க போறது இல்லை, ஏன்னா அதுவும் வந்து டாக்ஸ் பேயர்ஸ் மணி தான், அங்கே வரி கட்டுற மக்களோட பணத்தை தான் விண்வெளி ஆராய்ச்சிக்கு பயன்படுத்துறாங்க. இது எதுக்கு, இந்த வெட்டி செலவு எதுக்கு இப்படிலாம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ண, நிலாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு சூரியனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு எங்கேயோ கண்ணுக்கு தெரியாம இருக்க கோள்களை பத்தி தெரிஞ்சுட்டு நம்மளுக்கு என்ன ஆக போகுது, பிரபஞ்சத்தை பத்தி தெரிஞ்சு நம்மளுக்கு என்ன ஆக போகுதுன்னு கேட்கறவங்க இருக்காங்க. அவங்க கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா இங்க உள்நாட்டுல வந்து இங்க சண்டைகள் நடக்கலாம், ஈராக் கூட வார் இருக்கும், ஆப்கானிஸ்தான் கூட வார் இருக்கும், இங்க உள்நாட்டுல மக்கள் சாப்பாட்டுக்கு பிரச்சனைகள் இருப்பாங்க, புயல் அடிக்கும், வெள்ளம் வரும், இதுக்கெல்லாம் அது இந்த பணத்துக்கு செலவழிக்கலாமே, ராணுவத்துக்கு செலவழிக்கிறது கூட எதிரிகள் தாக்குவாங்க, அது வந்து காப்பாத்துறதுன்னு சொல்லலாம். விண்வெளிக்கு போய் இவ்வளவு பணத்தை கொட்டுறீங்க, இதனால என்ன பிரயோஜனம் இருக்குன்னு கேட்கறதுக்கு உள்நாட்டுல எல்லா நாட்டிலையும் மக்கள் உண்டு, அது அமெரிக்காலையும் உண்டு. இந்த மாதிரி ரொம்ப தூரத்துல ஒரு பவர்ஃபுல் டெலஸ்கோப்பை போய் வைக்கணும்னு சொல்லும்போது முதல்ல அவங்க போட்ட பட்ஜெட் வந்து $1 பில்லியன், அதாவது $1 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பணம் வந்து இதுக்கு செலவாகும்னு எஸ்டிமேட் போடுறாங்க. எப்போ 2007 அனுப்புறதா இருக்கும்போது, அதுக்கப்புறம் அது வந்து பல நிலைகளை கடந்து வரும்போது அதில் உள்ள ரியல் சிக்கல்கள் அவங்களுக்கு புரியுது. என்னென்னலாம் சிக்கல் வருதுன்னு அவங்க பாக்குறாங்க. இவ்வளவு பெரிய டெலஸ்கோப் தயாரிக்கணும், அவ்வளோட பெருசா இருக்கணும், அப்போ அதை ஒரு ராக்கெட்டை வச்சு வெளியில அனுப்பணும், அதை பூமிக்கு பக்கத்துல வைக்கக்கூடாது, வேற இடத்துல வைக்கணும், இந்த மாதிரியான நிறைய கணக்கீடுகள் வரும்போது அதோட பட்ஜெட் வந்து அதுக்கு ஆதரவு செலவினம் வந்து கூடிக்கிட்டே போகுது. ஸோ இது வந்து அறிவியல் ரீதியா மட்டும் இல்ல, அரசியல் ரீதியாகவும் கூட செனட்ல பல முறை விவாதத்துக்கு வைக்கப்பட்டு சில முறை ரிஜெக்ட் பண்ணப்பட்டு இந்த ப்ராஜெக்டே கைவிட்டலாம் நினைச்சு இதை வேணாம் நிறுத்தி வைப்போம், கொஞ்ச நாள் போகட்டும்லாம். ஏன்னா ஒவ்வொரு தடவை இவங்க தள்ளி வைக்கும் போதும் அடுத்த தடவை போகும்போது கூடுதல் பட்ஜெட் எடுத்து அவங்க கேட்க வேண்டியிருக்கும். ஏன்னா அந்த லோக்கல்ல சில மாதிரி விலைவாசி ஏறிடும், கூடுதலா ஒரு சில கண்டுபிடிப்புகள் வந்திருக்கும், அதை இந்த டெலஸ்கோப்ல வைக்கணும்பாங்க. இது மாதிரி பல தடைகளுக்கு பிறகு, பல அறிவியல் தடைகள், பல அரசியல் தடைகளுக்கு பிறகுதான் 2021 ஜேம்ஸ் வெப் அனுப்ப முடியுது. அதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் ஃபிளைட்டுமாங்க, அதாவது பரிசோதனை கூடத்திலேயே வந்து ஜேம்ஸ் வெப் வந்து அதை முழுமையா ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது, திரும்பி க்ளோஸ் பண்றது, அந்த கண்ணாடிகளை விடிய வைக்கிறது, அது விண்வெளியில் என்னென்ன வேலையெல்லாம் செய்யுமோ அதை இங்க உள்ளுக்குள்ளேயே லேப்லயே செய்யும் போது அதுல நடக்கிற டிஃபெக்ட், டெக்னிக்கல் எரர்ஸ், ஒரு கருவியை பொருத்துனதுக்கு பிறகு ஏற்கனவே ஆன டிலேனால வந்து புதிய கருவி கண்டுபிடிக்கப்பட்டோம், அப்ப இதுக்கு பதிலாக அதை பொறுத்துறது, இந்த மாதிரியான ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷனுக்கு பிறகு 2021 டிசம்பர் 25 ஜேம்ஸ் வெப் வந்து தன்னுடைய இலக்கை நோக்கி அதை அனுப்புனாங்க, ராக்கெட்டை வச்சு அனுப்புனாங்க. ஸோ இதுக்கான டிலேக்கு காரணம் வந்து வெறும் அறிவியல் காரணங்கள் மட்டும் கிடையாது, பணம், அரசியல் காரணங்கள், வானிலை, இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. ஆயிரக்கணக்கான காரணங்களாலதான் இது இவ்வளவு டிலே ஆகுது. 96 அனுப்புறதா பிளான் பண்ணாத வந்து கிட்டத்தட்ட 2021 அவங்களால அனுப்ப முடியுது. இந்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் இணைந்து வழங்கும் அறிவியல் பல்கலை நிகழ்ச்சியில் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி வாயிலாக பங்கேற்க எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றிகள். நன்றிங்க சார். இன்றைய அறிவியல் பலகை நிகழ்ச்சியில இந்த சிறப்பு கலந்துரையாடல்ல சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட
மதுரையை சேர்ந்த இளங்கோவன் முத்தையா அவர்களுக்கு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் நன்றிகள். இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நமக்கு தொலைநோக்கிகளை பத்தியும் அதுல குறிப்பாக வானியல் பத்தியும் ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கியை பத்தி ரொம்பவுமே நமக்கு புரியுற மாதிரியான தகவல்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா? அப்போ மறக்காம நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியோட மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் பின்னூட்டங்களை நீங்க அனுப்பலாமே. மின்னஞ்சல் முகவரி சொல்லவா? குறிச்சுக்கிறீங்களா? FM90.at@alagappauniversity.ac.in. இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கும் அனைவருக்கும் நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் சார்பாக இந்திய சுதந்திர தின நல்வாழ்த்துகள். நன்றி.